நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிட்டு இருந்த இவங்க ஆரோகணம், நெருங்கி வா, முத்தமிடாதே இந்த திரைப்படங்கள் மூலமா இயக்குனரானாங்க. இவங்களுடைய இந்த வரிசையில வரப்போற அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா அம்மணி. இந்த திரைப்படம் ஒரு 80 வயது மூதாட்டிக்கும் 40 வயதுல இருக்கிற ஒரு பெண்மணிக்கும் உள்ள பாசத்தை விளக்கக்கூடிய படமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திரைப்படம் இவங்களோட கெரியர்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில படம் எப்பயோ ரெடி ஆகி இன்னமும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. காரணமா பல காரணங்கள் சொல்றாங்க. ஆனாலும் தயாரிப்பாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, படம் நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரலங்க, அதனாலதான் யாருமே இந்த படத்தை வாங்குறதுக்கு முன் வரல அப்படின்னு சொன்னதை கேட்டு லட்சுமி ராமகிருஷ்ணன் ஆவேசம் அடைஞ்சு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. அதாவது இந்த திரைப்படம் படமாயிட்டு இருக்கும் போதே 75 லட்சத்துக்கு சேனல் உரிமையை கேட்டு பலர் வாங்க வந்தாங்க. ஆனா அந்த நேரத்திலையும் தயாரிப்பாளர் தான் அதை விற்க விடல. அதே மாதிரி அபிராமி குரூப்ஸும் இதே 75 லட்சத்துக்கு படத்தை வாங்கிக்கிறதா முன் வந்தாங்க. அப்பவும் தயாரிப்பாளர் இதுக்கு முன் வரல. அண்ட் இது மட்டும் இல்லாம தயாரிப்பாளர் எனக்கு 1 லட்சம் மட்டும்தான் அட்வான்ஸ் கொடுத்தாரு, பாக்கிய இன்னமும் தரல. இப்படி இருக்கும்போது படம் சரியில்லை அப்படின்னு இவர் சொல்றதுல கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. இவர் தரப்புல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் சுட்டி காமிச்சிட்டு இருக்காரு. அதர்வைஸ் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Children under 10 don't see the film. The film is not really meant for the weak at heart.